பாமக உட்கட்சி பிரச்சினை தொடர்பான உரிமையியல் வழக்கில் தீர்வு எட்டப்படும் வரை மாம்பழம் சின்னத்தை முடக்கி வைக்க வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பு தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அவரது ஆதரவாளர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பாமகவில் மாம்பழ சின்னம் யாருக்கு என்பதில் வழக்கு காரணமாக நீடித்து வந்த குழப்பத்தை நீதிமன்றம் முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதால் அன்புமணி தரப்பினர் இரட்டை மகிழ்ச்சியில் தேர்தல் பணிகளில் பம்பரமாய் சுற்றிச் சுழன்று ஈடுபட்டு வருகின்றனர். மகன் அன்புமணியுடனான பிரச்சனையால் தான் தொடங்கிய பாட்டாளி மக்கள் கட்சியின் சின்னத்தை கேட்டே மருத்துவர் ராமதாஸ் நீதிமன்ற படியேறும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்தார். பெரும்பான்மையான நிர்வாகிகளின் ஆதரவு காரணமாக தேர்தல் ஆணையம் அன்புமணி தரப்புக்கே மாம்பழ சின்னத்தை ஒதுக்கியதால் அதனை ராமதாஸ் சட்டப்படி எதிர்கொள்ள தயாராகி டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தார். அங்கோ சிவில் நீதிமன்றத்தை நாட உத்தரவிடப்பட்டது. அதன்படியே அவர் தொடர்ந்து வழக்கு சிவில் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையேதான் பாமக தலைவராக அன்புமணியை அங்கீகரித்து தேர்தல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து தன்னை தலைவராகவும் தான் நியமித்த நிர்வாகிகளை அங்கீகரிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் உட்கட்சி பிரச்சினை தொடர்பான உரிமையியல் வழக்கில் தீர்வு எட்டப்படும் வரை மாம்பழம் சின்னத்தை முடக்கி வைக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரி ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார். வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு பாமக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது நிலுவையில் உள்ளது என்பதால் உரிமையியல் நீதிமன்றத்தை அணுகியே நிவாரணம் தேடிக் கொள்ளலாம் என கூறி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவால் அதிருப்தி அடைந்த ராமதாஸ் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. மாம்பழம் சின்னம் தொடர்பாக சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் உடனடியாக மனு தாக்கல் செய்யும்படி ராமதாஸ் தரப்புக்கும் அந்த மனுவை விசாரித்து 3 நாட்களுக்குள் முடிவெடுக்க வேண்டுமென உரிமையியல் நீதிமன்றத்துக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் மாம்பழம் சின்னம் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி ராமதாஸ் தரப்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. உட்கட்சி பிரச்சினை தொடர்பாக நிலுவையில் உள்ள உரிமையியல் வழக்கு முடியும் வரை மாம்பழம் சின்னத்தை முடக்கி வைக்க வேண்டும் என ராமதாஸ் தரப்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த 13வது உதவி உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி தர்ம பிரபு ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டுள்ளதையும் புதுச்சேரியில் வேட்புமனு பரிசீலனை முடிந்ததையும் சுட்டிக்காட்டியதோடு தேர்தல் நடைமுறைகள் துவங்கிவிட்டதால் நீதிமன்றம் தலையிட முடியாது என கூறி மாம்பழம் சின்னத்தை முடக்க வேண்டும் என்ற ராமதாஸின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அதே சமயம் சட்டத்தில் அனுமதி இருந்தால் இந்த விவகாரம் தொடர்பாக ராமதாஸ் தேர்தல் ஆணையத்துக்கு மனு அளிக்கலாம் என்றும் அதனை தேர்தல் ஆணையம் சட்டப்படி பரிசீலித்து முடிவெடுக்கலாம் என்றும் நீதிபதி தர்ம பிரபு உத்தரவிட்டார்.